ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்லெஸ் கேக் தான் பார்க்க போகிறோம். எக்லெஸ் வெனிலா கேக் தான் பார்க்க போகிறோம். இந்த எக்லெஸ் வெனிலா கேக் செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த பொருளும் தேவைப்படாது. நம்ம வெள்ளை பாகம், கோதுமை மாவு, அதுக்கப்புறம் பால், ஆப்ப சோடா, எண்ணெய், இது மட்டும் தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஜூஸியாக. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோதுமை மாவு, பால், எண்ணெய், ஆப்ப சோடா, அந்த வெள்ளை சிரப், இது மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டுடலாம். ஒரு 1/4 கப்பு எண்ணெய், 1 கப்பு வெள்ளம் எடுத்து அது தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் அதில் விட்டு நல்லா ஒரு 10 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான். இதில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா ஜலிச்சு க்ளீன் பண்ணி அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ ஆப்ப சோடா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் வேணும்னா போடுங்க, அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ பால் விட்டு நல்லா கரைச்சி நம்ம அந்த மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி செய்யறது, ரொம்ப கொஞ்ச நேரத்திலேயே நம்ம கேக் ரெடி பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் நம்ம ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னாவே போதும். இப்போ ஒரு பவுல் எடுத்தாச்சு. இந்த பவுலில் ஒரு பட்டர் ஷீட் கரெக்டாக கட் பண்ணியாச்சு ரவுண்டாக. அதில் கொஞ்சோண்டு நெய்யோ எண்ணெயோ விட்டு நல்லா தடவி வச்சுக்கோங்க. இப்போ பவுல்லையும் லைட்டாக எண்ணெய் தடவியாச்சு. இப்போ இதுக்குள்ளே பட்டர் ஷீட் வச்சிடலாம். பட்டர் ஷீட் இல்லைன்னா கூட நம்ம அந்த பவுல்லையே கூட செய்யலாம். இப்போ பட்டர் ஷீட் வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு இதில் விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா தண்ணியோ எதுவுமே நம்ம விட தேவையில்லை. இந்த பதமே போதும். கரெக்டாக சாஃப்டாக வரும் கேக்கு. இப்போ ஒரு 2 தட்டு தட்டி நம்ம குக்கரில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டிங்காக வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம இப்போ அந்த பவுலில் அதில் வச்சிடலாம். ஒரு ஸ்டாண்ட் மட்டும் தான் உள்ளே போட்டு வச்சுருக்கோம். இப்போ அந்த பவுல் இதுக்குள்ளே வச்சிடலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 25 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி குக் ஆகிருக்குன்னு. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம பார்த்துலாம். பாருங்கள் எப்படி நல்லா வெடிப்பு விட்டு நல்லா வெந்திருக்கு. இப்போ கத்திவும் விட்டு பார்க்கலாம் உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகிருக்கான்னு. பாருங்கள் எப்படி சாஃப்டாக போகுது, உள்ளே எதுவுமே ஒட்டவே இல்லை. இப்போ ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம எடுக்கலாம். ஆறவே இல்லை, அப்பயும் நம்ம உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் ரொம்ப சூடாக தான் இருக்குது, எதுவுமே ஒட்டவே இல்லை. பாருங்கள் பவுலில் பட்டர் ஷீட் மட்டும் எடுத்துட்டு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ கலர் எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள் நம்ம வீட்லேயே 1/4 கிலோ கேக்லாம் எங்கேயும் கிடைக்காது. நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி நம்ம பர்த்டேக்கு இதில் க்ரீம்லாம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு க்ரீம்லாம் போட்டு எப்படி கேக் ரெடி பண்ணணுன்னு நான் போடுறேன். இது வெறும் ஸ்பாஞ்ச் மட்டும் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய், see you.